இந்த தவ காலத்திலும் இந்த ஓய்வு நாளிலே உங்களுடைய திருமுகம் நோக்கி பார்க்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த சாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தை ஆவியானது, உங்களுடைய வார்த்தை ஜீவனானது. அது இருபுறமும் கருத்துள்ள எந்த பட்டயத்தை காட்டிலும் கூர்மையானது. இருதயங்களுக்குள்ளே பாய்ந்து போவதாக, சிந்தனைகளிலே செயல்படுத்துவதாக, செய்ய வேண்டிய நிறைவான பணியை செய்யும்படியாக எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரங்களிலே தருகிறோம். உங்களுடைய வார்த்தை இடைபடட்டும் ஆண்டவரே. உங்களுடைய வசனம் வெளிப்படுவதாக, உங்களுடைய வல்லமை ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற பிள்ளைகள் நிறைவான சமாதானமும் விடுதலை பெற்றவர்களாய் போகும்படியாய் கிருபைதார். உங்களுடைய சிலுவை தியானிக்கிற நாங்கள் அதன் வழியாய் வருகிற ஆசீர்வாதத்தின் நிறைவுகளை பெற்று அனுபவிக்கும்படியாய் கிருபைதார். வசனத்தை பொறுக்கி கொடுமைகளின் அதிகாரங்கள், அந்தகார பிசாசின் கிரைகள், வானத்தில் பொல்லாதாங்களுடைய சேனைகளை வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுள்ள இயேசு கிறிஸ்து நாமத்திலே நாங்கள் கடித புறப்படுத்துகிறோம். உங்களுடைய கிருபையான வார்த்தை வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். தயவுள்ள கரங்களிலே தருகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம அமரலாம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் இந்த தவக்கால ஓய்வு நாளிலே உண்டாவதாக. சிலுவையை நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். சிலுவைங்கிற ஆசீர்வாதங்களை நாம் தியானித்து வருகிறோம். சிலுவை பாடுகளை தியானித்து வருகிறோம். இந்த ஓய்வு நாளிலே சிலுவையை பற்றி நாம் சொல்லும் போது, சிலுவை என்று சொன்னால் என்ன, அதன் மிக முக்கியமான காரியங்களிலே இந்த சிலுவை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்கள், அவைகளை ஒன்றொன்றாக நாம் பார்த்து வருகிறோம். இந்த ஓய்வு நாளிலும் சிலுவை என்று சொன்னால் என்ன என்பதை பற்றி நாம் தியானிக்கும்படியாக ஆண்டவர் இரக்கம் பாராட்டுவாராக. இந்த சிலுவையை நாம் தியானிக்கும் போது நாம் கடந்து போகிற பாதையிலே நாமும் அவைகளை கடந்து நம்முடைய வாழ்வில் கடந்து போகிறோம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழுகிறவன் சிலுவை சுமக்காமல் இல்லை. கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவனுக்கும் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் சிலுவை உண்டு. ஆனால் அதன் முடிவு என்ன என்பதுதான் கேள்விக்குறி. இந்த சிலுவை தாண்டி அதை ஜெயிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். சிலுவையை சுமந்து அதை சுமக்க முடியாதபடி தோற்று போகிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் நமக்கு ஒரு உணர்வு வேணும். என்ன உணர்வு? சிலுவை என்பது அது தோல்வியின் சின்னம் அல்ல, வெற்றியின் சின்னம். இந்த சிலுவை ஒவ்வொருவர் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு சிலுவை மிக முக்கியமான குணாதிசயமாகிய சிலுவையிலே காணப்பட்ட இயேசு இன்றைக்கு நாம் படித்த பாடங்களிலே ஒரே ஒரு வார்த்தையை உங்கள் மத்தியில வைத்து நான் கடந்து போகும்படியாய் விரும்புகிறேன். சிலுவை என்று சொன்னால் என்ன? அது கிரிட்டிசிசம், கிராஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ஆங்கில எழுத்திலே 5 காரியங்கள் காணப்படுகிறது. CROSS. இந்த 5 வாரங்களிலும் நான் இந்த 5 எழுத்துக்களை 5 செய்திகளாக உங்களுக்கு கொடுக்கும்படியாக விரும்புகிறேன். இந்த முதல் எழுத்து சொல்லப்படக்கூடிய காரியம் C is called criticism. இங்கே இந்த நம்ம வாசித்த எல்லா பகுதியிலும் நாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது குற்றச்சாட்டு அல்லது பரியாசம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் எல்லா பகுதியிலும் பார்த்தோம். அப்படித்தானே? ஆபிரகாமுடைய குமாரனாகிய ஈசாக்குடைய பிறந்த நாளிலே இஸ்மவேல் பரியாசம் பண்ணினான். என்ன பரியாசம் பண்ணி இருப்பான்? இவனுடைய வயது 13-14 வயது இருக்கிறது. இப்பொழுதுதான் சிறு பிள்ளையாக ஈசாக்கு தவழ்ந்து வருகிறான். ஒருவேளை அவன் முதல் வயதில் தாய் தகப்பனுக்கு பிறந்தபடியினாலே அவன் ஒருவேளை சரீரத்தில் பலகீனங்களை சுமந்து கொண்டிருந்தானா என்று தெரியவில்லை. ஆனால் இந்த இஸ்மவேல் பரியாசம் பண்ணுகிறதை நாம் பார்க்க முடியும். முடிவு என்ன? இந்த இஸ்மவேல் பரியாசம் பண்ணினபடியினாலே ஆகாரும் இஸ்மவேலும் அந்த ஆபிரகாமுடைய வீட்டிலே தொடர்ந்து குடியிருக்க முடியவில்லை. அந்த ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராள் சொல்லுகிறாள், இந்த அடிமை பெண்ணையும் அவன் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த ஆகார் தன்னுடைய வாழ்விலே செய்த மிகப்பெரிய தப்பு என்ன? தன் மகனுக்கு ஈசாக்கை பற்றி நல்ல வார்த்தை
சொல்லிக் கொடுத்திருக்க மாட்டாள். எந்த தாயும் சரி, ஒரு பிள்ளை ஒரு தவறு செய்கிறது என்று சொன்னா அதுக்கு பின்னாடி அந்த தாய் இருப்பாள். தன் தாய் சொல்லக்கூடிய வார்த்தையை பிள்ளை கவனமாக கேட்டுக்கொண்டிருக்கும். ஒரு தாய் பிள்ளைக்கு பொய் சொல்லிக் கொடுத்தால் அந்த பிள்ளை பொய்யிலேயே வளரும். ஒரு பிள்ளைக்கு தாய் நல்ல காரியங்களை கற்றுக் கொடுத்தால் அந்த பிள்ளை நல்ல காரியங்களிலே வளருகிறதை நாம் பார்க்க முடியும். நம்ம அடிக்கடி சின்ன வயதில் ஒரு கதையை நாம் படித்திருக்கிறோம். ஒரு தகப்பனுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருந்தார்கள். ஒரு பிள்ளை, இந்த பிரச்சனை 2 பேரும் மரித்த போது ஒரு பிள்ளை ஒரு திருடனை கையிலே மாட்டிக்கொண்டது, ஒரு பிள்ளை ஒரு முனிவருடைய கையிலே மாட்டிக்கொண்டது. நடந்தது என்ன? திருடனுடைய கையிலே மாட்டிக்கொண்ட பிள்ளை திருடனாகவே வளர்ந்து வந்தது. நல்ல முறையில் நீதியாய் வளர்ந்த பிள்ளை நீதியாக வளர்ந்து வந்தது. இப்பொழுது 2 பேருக்கும் போட்டி வந்தது. இந்த கடைசி நேரத்தில் 2 பேரும் கண்டுபிடித்தார்கள், அண்ணன் தம்பிகள். ஆனால் வளர்ப்பு மாறினபடியினாலே வாழ்க்கை மாறி போனது. எனவே பரியாசம் பண்ணுகிறது என்று சொல்லுவது சாதாரண காரியம் அல்ல. இவளுக்கு தன்னுடைய மகன் சாராளுக்கு தன்னுடைய மகன் பரியாசம் பண்ணப்படுவதை விரும்ப முடியவில்லை. சாராளுக்கு சிலுவை சுமப்பதற்கு அவளுக்கு மனம் இல்லை. நடந்தது என்ன? ஆபிரகாம் சொல்லுகிறான், இஸ்மவேல் என்னுடைய மகன் அல்லவா என்று சொல்லுகிறான். ஆண்டவரிடத்திலே போய் சொல்லுகிறான், இஸ்மவேல் பிழைப்பானாக. அவர் சொல்லுகிறார், அவனையும் பெரிய ஜாதி ஆக்குவேன், இவனையும் பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கிறான். சிலுவை என்று சொல்லக்கூடிய அதன் அடிநாதம் பரியாசம், கிரிட்டிசிசம் என்பதை மறந்து போகக்கூடாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே போகும்போது இதே காரியத்தை அங்கே அவர் பெற்றுக் கொள்ளுகிறதை நாம் மத்தேயு 27ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் சொல்லுகிறது, வழி நடந்து போகிறவர்கள், வாசிங்க 27ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம், அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள் கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக் கொள், நீ தேவனுடைய குமாரனேயானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வா. வழி நடந்து போகிறவர்கள் இயேசுவை பரியாசம் பண்ணுகிறார்கள். இவர் யார்? எல்லா தெருக்களிலும் போய் இவர் போகிற இடமெல்லாம் விடுதலை கொடுத்த மனிதர். எல்லா ஜனங்களுக்கும் தெரிந்தது. இயேசு தெருவிலே நடந்து வந்தால் அதிசயம் நடைபெறும். இயேசு தெருவிலே நடந்து வந்தால் பிசாசு பிடித்தவர்கள் அலறி ஓடுவார்கள் என்பதை எல்லா ஜனங்களுக்கும் தெரிந்தது. ஆனாலும் அவர்கள் அவைகளை எல்லாம் மறந்து விட்டார்கள். இப்ப என்ன சொல்லுகிறார்கள்? தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டப்போகிறவனே, நீ தேவனுடைய குமாரனானால் இறங்கி வா. ஆண்டவருக்கு அவர் சொன்னது என்ன? இந்த சரீரத்தை நீங்கள் இடித்து போடுங்கள், நான் 3 நாளைக்குள்ள எழும்புவேன் என்று சொன்னதை அவர்கள் தவறாக அவர்கள் அதை ஒப்புக்கொண்டால் தவறாக தங்கள் சிந்தனைகளுக்குள்ள ஏற்றி வைத்திருந்தபடியினாலே இயேசுவை பார்த்து சொல்லுகிறார்கள், தேவாலயத்தை 3 நாளைக்குள்ளே இடித்து கட்டுகிறவனே. எப்படி ஆண்டவருடைய வார்த்தையானது அது திரித்து அவருக்கு எதிராக வருகிறதை பார்க்க முடியும். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்விலும் இவைகள் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம ஒரு வார்த்தையை பேசும்போது அதற்கு கண் வைத்து, அதற்கு கால் வைத்து, அதற்கு மூக்கு வைத்து அவைகளை திசை திருப்பி விடுகிற ஜனங்களை நாம் அநேக விதமாக நம்முடைய வாழ்விலே சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நன்றாக இருக்கிறாயா என்று கேட்டால் எனக்கு என்ன குறை என்று சொல்லுவார் ஒருவர். ஒருவர் சொல்லுவார், சாவு மட்டும்தான் வரவில்லை. கேட்ட கேள்வி என்ன? நன்றா இருக்கிறீங்களா? சுகமா இருக்கிறீங்களா? பதில் எப்படி வருகிறது? நான் நன்றா இருந்தா உனக்கு என்ன? இப்படி ஒரு சிலர் கேட்கிறாங்க. எப்படி உள்ளத்துக்குள்ள எப்படி இருக்கும்? நம்மளை பார்க்கும்போது இவன் ஒரு வார்த்தை பேசினா உள்ளத்துக்குள்ள என்ன வைத்திருப்பாங்க? அவளை பற்றிய சிந்தனை எப்படி இருக்கும்? நம்ம கேட்கிறோம், நன்றா இருக்கிறீங்களா? எப்படி இருக்கு? அடுத்த வார்த்தை, ஆமா நல்லா இருக்கு. நீ நல்லா இருக்குதியா? இது எப்படி இருக்கும்? சாவு மட்டும்தான் வரல, எப்படி இருக்கும்? பிரச்சனைகளுக்குள்ள இருக்கிறாங்க. நீ நன்றா இருக்கிறியா என்று கேட்பதற்கு பதிலா நீ யோக்கியமா இருக்குன்னு கேட்டா எப்படி இருக்கு? ஏதோ அவங்கள நம்ம கிரிட்டிசைஸ் பண்றது மாதிரி என்ன பண்ணுவாங்க? திசை திருப்பி விடுவாங்க. என்ன இருக்கும்னு கேட்டா அவங்கள்ட்ட போய் கொஞ்சம் உட்கார்ந்து யோசித்து பார்த்தா தெரியும். இவன் அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னான். என்ன வார்த்தை? அது சொன்ன வார்த்தையாக இருக்காது, அது திசை திருப்பி அவளுக்கு நேராக திருப்பப்பட்டிருக்கு. அவ கண்டவன பார்ப்பாங்க,
இவன் எப்ப வருவான் பாரு. என்ன பண்ணணும்? அவனுக்கு மேல ஒரு அம்பை எடுத்து எய்து விட வேண்டும். இது நம்முடைய வாழ்விலே, தனி மனித வாழ்விலே ஒவ்வொரு நாளும் நாம் அனுபவிக்கிறோம். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சிலர் என்ன பண்ணுவார்கள், இவர்கள் கிரிட்டிசைஸ் பண்ண உடனே ஒரு சிலர் அமைதியாக அடங்கி போய் விடுவார்கள். ஆண்டவரே நீரே பார்த்துக் கொள்ளும். ஒரு சிலர் என்ன பண்ணுவார்கள், தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்த பார்ப்பார்கள். எப்படியாக இவனுக்கு கொண்டு கொடுத்து விட வேண்டும். என்னத்த பரியாசம் பண்ண, என்ன நீ பரியாசம் பண்ற, நீ யாருடா? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு சாப்டரு. அடுத்தது என்ன இருக்கும்? திடீர்னு பார்த்தா ஒருத்தன் கல் எடுத்து அறிவான், ஒருத்தன் இன்னொருத்தன் என்ன பண்ணுவான், அடுத்து கல் எடுத்து அறிவான். கல் எடுத்தறிந்து அடுத்து வெட்டு கத்தி எடுக்கக்கூடிய அளவுல தேசங்கள் மாறி போ. ஒரு சின்ன வார்த்தை ஒருவரை பரியாசம் பண்ணுகிறதை நம்ம பொறுத்துக் கொள்ள முடியாது. எலிசா தீர்க்கதரிசி வருகிறான், பிள்ளைகள் சொல்லுகிறார், மொட்டை தலையா ஏறிப்போ. எலிசா தீர்க்கதரிசி தான். என்னாச்சு? பொறுத்து கொள்ள முடியவில்லை. சிங்கங்களை பட்சிக்கும்படியாக சொல்லுகிறார். சபித்தவுடன் ஆச்சு, காட்டுல இருந்து சிங்கம் வந்து பிள்ளைகளை பட்சித்து போட்டது. தீர்க்கதரிசி கூட எப்படி இருக்கு? பொறுமை, அதை சகிக்கக்கூடிய அளவில் அவனுக்கு மனது இல்லை. நம்முடைய அன்றாட வாழ்விலும் நமக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் நம்மை கிரிட்டிசைஸ் பண்ணுகிறார். அப்படிதானே உங்க வாழ்வில் உண்டா? இது சிலுவை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த சிலுவைக்கு பின்பாக மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. கொஞ்ச நாள் நம்ம அமைதியா விட்டு விட்டோம் என்று சொன்னா அவர்களே வந்து மன்னிப்பு கேட்கிறதை நம்முடைய அன்றாட வாழ்விலே பார்க்க முடியும். இந்த நேரத்துல நம்ம திரும்ப ஏதாவது பேசிவிட்டோம் என்று சொன்னா அதை எடுத்து வைத்துக் கொள்வார்கள். எப்படி? அன்னைக்கு அவங்க சொன்னது வராது. எப்படி இருக்கும்? திரும்ப பேசினாங்க இல்லையா, அது உள்ள வைத்திருப்பார்கள். அப்படியே வைத்து 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 ஒரு நாள் கொட்டி விடுவார்கள். ஆனால் அந்த நேரத்தில் அமைதியாக இருக்கும்போது ஆண்டவருடைய வல்லமை கிரியை செய்கிறதை நாம் பார்க்கணும். சின்ன வயதுல ஒரு ஆலயத்தில் நான் போய் விசுவாசியாக இருக்கும்போது அந்த போதகர் சொல்லுவார், you need a strength to close your hands when you are hitting by someone. அடுத்தவர்கள் மூலமாக நீ நெருக்கப்படும் போது உன் கைகளை கட்டி வைப்பதற்கு பலன் வேண்டும், ஆனால் கை நீட்டுவதற்கு பலன் வேண்டாம். அப்படிதானே? ஒருவர் நம்மை திட்டி விட்டால் திரும்ப திட்டுவதற்கு பலன் தேவையில்லை. அவங்க திட்டுறதை திரும்ப திட்டாமல் இருக்கிறது தான் என்ன வேணும்? பலன் வேணும். புரியுதா? சிலுவை என்று சொல்லுவது அது பலத்தின் அடையாளம். எப்படி? கிரிட்டிசிசனை தாங்கிக் கொள்வதுதான் அந்த சிலுவையிலே நாம் சகிக்கிறோம் என்பதை ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. எப்படி இயேசு விபரீதங்களை சகித்தார். பாவிகளால் செய்யப்பட்ட, தமக்கு விரோதமாக செய்யப்பட்ட விபரீதங்களை ஆண்டவர் சகித்தார். கிரிட்டிசிசம் அறியாத ஜனங்கள் வரும்போது ஆண்டவர் அவைகளை தற்காத்துக் கொண்டார். மத்திய 27ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே இன்னொரு கிரிட்டிசிசம் வருகிறது. நீங்க பாருங்க, 27ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே அவரோடு அறையப்பட்டிருந்த கள்ளர்கள் சொல்லுகிறார்கள். வாசிங்க. 27:40. கட்டுகிறவனே உன்னை நீயே ரட்சித்துக் கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா. அவனை தூசித்தான். யாரு? கூட அறையப்பட்ட கள்ளன் இயேசுவை தூசிக்கிறான். முதலாவது யாரை தூசித்தார்கள்? நமக்கு சம்பந்தமே இல்லாதவர்கள் தூஷிப்பார்கள். இரண்டாவதாக இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிற கள்ளன் இயேசுவை நிந்திக்கிறான். எப்படி? இயேசு பரிசுத்தவன், இவன் யாரு? பாவி. அவனுக்குள்ள ஒரு கேள்வி, தனக்கு விடுதலை வேண்டும். அதை கேட்டா பரவாயில்லை. இந்த ஜனங்கள் தூஷிக்கிறதை பார்க்கிறான். இந்த எல்லா காரியங்களும் கேட்ட உடனே இவன் தேவனுடைய குமாரனால் இவனும் சிலுவையில் இறங்க வேண்டும், எங்களையும் ரட்சித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறான். எதுக்காக ஆண்டவரை அவன் கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டும்? ஒரு விஷயம் யோசித்து பார்த்தீங்களா? சிலுவையில் இருந்த கள்ளன்ல ஒருவன் சொல்லுகிறான், பிதாவே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்துக் கொள்ளும் என்று சொல்லுகிறான். ஒருவன் சொல்லுகிறான், நீர் தேவனுடைய குமாரனானால் இறங்கி வாரும், நாங்கள் உம்மை விசுவாசிப்போம். எப்படி? அங்க ஒரு ஈகோ டச் பண்ணப்படுகிறது. இயேசு சிலுவையில் இருக்கிறார், மற்றவர்களை போல அவர் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். ஒரு கள்ளன் சொல்லுகிறான், இதோட சாப்டர் க்ளோஸ். ஒருவன் சொல்லுகிறான், இனிதான் வாழ்வு இருக்கிறது என்று. ரெண்டு பேர்களோட வித்தியாசத்தை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஆண்டவருடைய பிள்ளைகளாக திருச்சபைக்குள்ளே வருகிறவர்களுக்குள்ளும் இதே வேறுபாடை நாம் பார்க்க முடியும். எப்படி?
ஒரு கூட்டம் ஆண்டவருடைய சிலுவையை வணங்குகிறது, இன்னொரு கூட்டம் சிலுவையை சுமக்கிறது. இயேசுவோடு அந்த சிலுவை கொல்கத்தாவுக்கு நேராக நடந்து வந்த ஒரு மனிதன் சீமோன் ஆண்டவருடைய சிலுவையை சுமந்து கொண்டு வருகிறான். எல்லா ஜனங்களும் பார்த்து கொண்டு வருகிறார்கள், சிலுவையின் பாடை பார்க்கிறார்கள். சிலுவையை சுமப்பது வேற, சிலுவையை நாம் நம்முடைய வணக்கத்துக்காக வைத்துக் கொள்ளுவது ரெண்டு புரியுதான். பக்தி வேற, பயம் வேற. இதான் எவ்வளவு வித்தியாசம். ஆண்டவரை சிநேகிக்கிற நாம், அவரை சேவிக்கிற நாம் எப்படி அவரை சேவிக்க வேண்டும்? பயத்துடனே நடுக்கத்துடனே ஆண்டவரை கழிவுற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே கழிவுறு. தேவாலயத்துக்குள்ள வரும்போது நம்முடைய ஆராதனை எப்படி இருக்கிறோம்? எப்போ ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே இது உங்களுடைய தெய்வீக பிரசனம், என்னிடம் பாவம் இங்கே வெளிப்படக்கூடாது, என்னுடைய அக்கிரமங்கள் வெளிப்படக்கூடாது. முதலாவது என்னை கழுவி விட்டுத்தான் எங்க நிற்பேன், நான் முன்னாடி நிற்பேன். அதே போலதான் திருச்சபைக்குள்ளே வருகிறவர்கள் கழுவப்பட்டவர்களாய் போக வேண்டும். வந்தது போல திரும்ப போவதற்கு திருச்சபை உருவாக்கப்படவில்லை. வாரத்துல 7 நாளும் வெளியிலே கிடக்கிறோம், 6 நாளும் 7ஆம் நாள் ஆண்டவருடைய சமூகத்திலே வருகிறோம். எதற்காக? நம்ம ஒரு வாரம் செய்த எல்லா காரியங்களையும் அறிக்கையிட்டு விட்டுவிடும்படியாகத்தான் தேவனுடைய ஆலயம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தில் நீங்க எல்லாம் வெளியே கிடைக்கும், ஆனா ஆண்டவருடைய சமாதானம் மாத்திரம் ஆண்டவருடைய திருச்சபையிலே உண்டு. இங்க நீங்க வரும்போது உங்களுடைய சரீரங்களுக்குள்ள விடுதலை, ஆத்மாவிலே விடுதலை, ஆவியிலே விடுதலை வேண்டும். 2 விதமான எண்ணத்தோடு ஒரு ரெண்டு சிலுவையிலே கள்ளர்கள் தொங்கிக் கொண்டிருந்தார்கள். இவர்கள் ஒருவன் சொல்வதை இன்னொருவன் கேட்கத்தான் செய்கிறான். ஆனாலும் 2 பேரிலே ஒருவன் தான் மீட்கப்பட்டவனாக தன்னுடைய கண்களை மூடினதாக வேதம் சொல்லுது. இயேசு சொன்னார், இன்று நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். அவருக்கு தெரிந்தது, நான் இந்த சிலுவையிலே வந்திருக்கிறதற்காக இந்த மனிதனுடைய வார்த்தையை கேட்டு என் அதிகாரத்தை பயன்படுத்தும்படியாக வரவில்லை, சர்வலோகத்தின் பாவத்தை மீட்கும்படியாக வந்திருக்கிறேன். எனவே இந்த சிலுவையிலே என் ஜீவனை ஒப்புக் கொடுக்க வேண்டும், நான் இப்பொழுது இறங்கிவிடக் கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்தார். பாடுகள், உபத்திரவங்கள் மத்தியிலே உங்களுடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்கிறது? நமக்கு எதிராக நமக்கு தெரிந்தவர்கள் நமக்கு எதிராக கிரியை செய்யும் போது, அவர் நமக்கு எதிராக நம்மை குற்றப்படுத்தும் போது நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது? நம்முடைய வாழ்வு ஆண்டவருடைய சிலுவை சுமக்கிறவர்களானால் பிறருடைய கிரிட்டிசிசம் நம்மை ஒன்றும் செய்துவிடக்கூடாது. பிறர் நம்மை குற்றம் சாட்டும் போது கவனிக்கணும், என்னை ஆண்டவர் இந்த உலகத்திலே வைத்திருப்பதற்கு நோக்கம் உண்டு. அநேகர் இந்த நாட்களிலே நம் பத்திரிகைகளிலே பார்க்கிறோம், பிறர் சொன்ன வார்த்தையை கேட்டு அதை தாங்க முடியாதபடி தற்கொலை செய்தவர்களும் இருக்கிறார்கள். என்னுடைய நண்பர் அவருடைய மனைவி, அவள் யாரோ ஒருவர் தன் வாடகை இருந்த வீட்டிலே அவளை குற்றம் சொல்லிவிட்டார்கள் என்று சொல்லி தற்கொலை பண்ணினது. வாழ்க்கை கேள்விக்குறியாக பிள்ளைகள், 2 பிள்ளைகள் தாய் இல்லாத பிள்ளைகளாக வளர்ந்து கொண்டு வருகிறது. எவ்வளவு போராட்டம் தெரியுமா? ஒரு மனிதனுடைய கிரிட்டிசிசம் நம்முடைய வாழ்வை அழைத்து விடக்கூடாது. இந்த நேரத்திலே இந்த இடத்திலே வந்திருக்கிற தேவ பிள்ளையே, அடிமை வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற தேசமே, பிறர் உங்களை குற்றப்படுத்தும் போது நீங்கள் உங்கள் வாழ்வை முடித்து விட முடியாத எந்த காரியத்தையும் செய்துவிடக் கூடாது. சிலுவையை சுமக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். எதற்காக? உங்கள் மேல் ஒரு நோக்கம் உண்டு. இந்த கிரிட்டிசிசத்தை நீங்கள் சுமந்து கொண்டு தெரியும் போது ஆண்டவர் உங்களை வைத்த நோக்கம் நிறைவேறும். எனவே பிறருடைய குற்றச்சாட்டுகள் உங்களை சேதப்படுத்தாதபடி ஆண்டவர் பாதுகாப்பாராக. மூன்றாவதாக மத்தேயு 27ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே ஒரு குற்றச்சாட்டை நாம் பார்க்கலாம். வாசிக்கலாம். மத்தேயு 27:29. முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை பரியாசம் பண்ணினார். They were criticized Jesus Christ as the King of Jews. அவர்கள் இயேசுவை யூதருடைய ராஜா என்று பரியாசம் பண்ணினார். இயேசு யூதருடைய ராஜா தானா? பிலாத்துவிடத்திலே ஆண்டவர், பிலாத்துக்கு முன்பாக இயேசு விசாரிக்கப்படும் போது பிலாத்து கேட்கிறான், யூதருக்கு ராஜாவா? ஆம், யூதருக்கு ராஜாதான், நீ சொன்னபடிதான் என்று சொன்னார். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், இந்த ராஜ்யம்
இந்த என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல. அது என்ன ராஜ்யம்? பிதாவின் ராஜ்யம், என்னுடைய ராஜ்யம். இந்த உலகத்துக்குரிய ராஜ்யமாக இருந்தால் என்னுடைய சீடர்கள் போராடி இருப்பார்கள். என்னை கைது செய்யும் போது சீடர்கள் போராடி இருப்பார்களே. இயேசு சொல்லுகிறார், ஒருவனுடைய காதை வெட்டின அந்த காதை பறித்து விட்டு சொல்லுகிறார், இதை எடுத்து உள்ள போய் இது நமக்குள்ளது இல்லை என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்து விட்டு சிலுவைக்கு நேராக போகிறார். இங்கே ரோம போர்ச்சேவகர்கள் அவருடைய கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்ட இயேசுவை எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணினார்கள்? அவர்களுக்கு ஒரு ராஜா இருக்கிறார், இந்த மனிதனை யூதருக்கு ராஜா என்று இவர் சொல்லுகிறாரே என்று சொல்லி பரியாசம் பண்ணினார்கள். உண்மையிலேயே இந்த ரோம போர்ச்சேவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? இயேசுவை அவர் பாராட்டி இருக்க வேண்டும். இவ்வளவு அதிசயங்களை செய்தவர், இவ்வளவு அற்புதங்களை செய்தவர், இந்த நேரத்தில் சிலுவைக்கு நேராக ஒப்பு கொடுக்கப்படும் முன்பாக நியாயம் விசாரிக்கப்படுகிறார். அந்த நேரத்திலேயும் தன்னை பரியாசத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். அங்கே அவர்கள் அவரை துப்பி அவர் மேல பரியாசம் பண்ணி அவருக்கு சிவப்பான மேலங்கியை கொடுத்து தலையிலே முள்முடியை வைத்து அடித்து இயேசுவை பரியாசம் பண்ணி ஒப்பு கொடுத்தார். தலையில முள்ள வைத்து முள்கிரீடம் சொன்னா என்ன தெரியுமா? பைத்தியக்காரனுடைய அடையாளம். ராஜாவுடைய தலையில வைக்கப்படுகிற கிரீடம் அது பொற்கிரீடம், வைர கிரீடம். ஆனால் நீங்க பார்த்தா தெரியும், சின்ன வயசுல நான் பார்த்திருக்கிறேன், முள்ள வைத்து தலையில கிரீடம் செய்து விட்டு போயிருக்கிற மனிதனை நான் பார்த்திருக்கேன். கண்ணால பார்த்ததுனால சொல்லுறேன். ஒரு மனிதன் அவனுடைய தலையில எப்போ ஒரு முள் கிரீடத்தை வைத்திருப்பான். முள்ள எடுத்து தலையில வைத்துக் கொண்டு போவான், பிறம்பிக் கொண்டே போவான். உள்ள துணி போட்டிருக்க மாட்டான். ஆனால் அவன் நினைக்கிறது என்ன? நான் ராஜா சொல்லுவான், ராஜா பாரு எதை வைத்திருக்கிறேன், முள்ளுகளாலே தன்னுடைய முடியை வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இயேசு தலையிலே சுமந்த முற்கிரீடம் அது பரியாசத்தின் அடையாளம். இந்த உலகத்திலே ராஜாவாய் இருக்க வேண்டியவர் ஒரு பைத்தியக்காரனுக்கு ஒப்பாக வேடமிட்டவராய் பரியாசம் பண்ணப்பட்டார். அநேகருடைய வாழ்விலே ஆசீர்வாதத்தை கொடுத்த ஆண்டவர் அவருடைய முகத்திலே துப்பும்படியாக அதை ஏற்றுக்கொண்டார். அநேகருக்கு நற்செய்தி சொல்ல ஆண்டவருடைய காதுகளுக்குள்ளே பரியாசத்தின் வார்த்தைகளை ஆண்டவர் சுமந்து கொண்டு வந்தார். 3 விதமான ஜனங்கள், ஒன்றுக்கும் தெரியாதவர்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுகிறார்கள். ஆண்டவர் பதில் சொல்லவில்லை. சிலுவையில் இருந்தவன், அவரை அறிந்தவன் சொல்லுகிறான், அவர் பரியாசம் பண்ணவில்லை. அதிகாரத்தில் இருந்தவர்கள் பரியாசம் பண்ணினார்கள். அவருடைய கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்ட போர் சேவகர்கள் இயேசுவை பரியாசம் பண்ணினார்கள். கிறிஸ்துவின் இரத்தத்தையும் அவருடைய சிலுவையும் அவருடைய அப்பத்தை அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் பானம் பண்ணும்படியாக நம்ம வந்திருக்கிற நாம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். எதை நினைவு கூற வேண்டும்? ஆண்டவர் சிலுவையிலே பரியாசத்தை சகித்துக் கொண்டார். நம்முடைய வாழ்வு நன்றாக இருக்கும்படியாக ஆண்டவர் நம்மேல் வைக்கப்பட்ட கிரிட்டிசிசனை அல்லது குற்றச்சாட்டுகளை சுமந்து கொண்டு வந்தார். குடும்பத்துல நம்ம இந்த தற்காலங்களில் நம்ம பார்க்கக்கூடிய மிகப்பெரிய காரியம், குடும்பங்கள் சின்னாபின்னமாகிறதுக்கு காரணம் என்ன? பரியாசங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு குடும்பத்தை மேல கொண்டு வருவார்கள். ஒரு ஸ்டேஜ் வந்தவன பிள்ளைகள் தகப்பனை பரியாசம் பண்ணுகிறார், மனைவி கணவனை பரியாசம் பண்ணுகிறார், கணவன் மனைவியை பரியாசம் பண்ணுகிறார்கள். முடிவென்ன? அவர் போய் உட்கார்ந்த ஒரு இடத்துல அழுது கொண்டிருக்கிறதை நம்முடைய கண்கள் காண முடியும். ஆண்கள் உள்ளுக்குள்ளே அழுகிறார்கள், இவ்வளவு செய்கிறேனே எனக்கு வீட்டில் எப்படி இல்லை, ஒரு நல்ல வார்த்தை என் வீட்டில இருந்து வர மாட்டேங்குது, என் மனைவிட்டு நல்ல வார்த்தை வரல, பரியாசம் பண்ணுது. கூட இருக்கிற கூட்டத்தில் என்ன பார்த்து பரியாசம் பண்ணுது. கணவன் மனைவி சொல்லுது, இவ்வளவு காரியங்களை செய்கிறேனே என் கணவன் பரியாசம் பண்ணுகிறாரே. அதே போல படிக்கிற இடங்களில் பிள்ளைகள் மாறி மாறி பரியாசம் பண்ணுகிறார்கள். பரியாசம் என்று சொல்லுவது சாதாரண காரியம் அல்ல. அது ஒரு மனிதனுடைய இதயத்துக்குள்ளே போய் அவருடைய சிந்தனைகளுக்குள்ளே போய் அவருடைய ஈகோவை டச் பண்ணுகிறதாக இருக்கிறது. இயேசு அதிகாரம் உள்ளவர், அவர் பரியாசம் பண்ணப்பட்டார். நாம் பரியாசம் பண்ணப்படுவோம் என்று சொன்ன செய்ய வேண்டிய முதல் வேலை, இந்த பரியாசம் வேற ஒண்ணும் இல்லை. எதுக்கு? எனக்கு கொடுக்கப்பட்ட நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட் அல்லது இந்த பரியாசம் என்னை உயர்த்தும் என்று சொல்லி அதற்கு அதிகமாக நம்ம வேலை செய்யணும். அப்பொழுதுதான்
என்ன நடக்கும்? பரியாசம் பண்ணுறவன் என்ன பண்ணி பரியாசம் பண்ணுவானா? அந்த பரியாசத்தின் வார்த்தையை உதாசீனப்படுத்தி விட்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தனக்காக தன்மேல் வைக்கப்பட்ட பரியாசத்தை சுமந்து கொண்டு நமக்காக ஜெயம் எடுத்தார். Cross means criticism. Cross means reproach. Cross means opponents. Cross means sacrifice. Cross for success. இதுல முதலாவதாக நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற செய்தி இன்றைக்கு cross for criticism. இந்த சிலுவையிலே இயேசு பரியாசத்தை சுமந்தார். உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவர் சிலுவையிலே தனக்கு எதிராக அந்த பரியாசத்தை ஒன்றுமில்லாமல் செய்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எனவே நம்முடைய வாழ்விலே பரியாசங்கள் வரும் என்று சொன்னார். நாம் பரியாசத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னார். சோர்ந்து போகாதுங்க. பரியாசம் பண்ணவர்களை பார்த்து ஒரு சின்னதாக ஒரு சிரித்து விட்டு கடந்து போகும்படியாக ஆண்டவர் இரக்கம் பாராட்டுவாராக. நம்முடைய வாழ்வில் நம்முடைய குறைகளை சுட்டிக்காட்டி பரியாசம் பண்ணுவார்கள். நம்முடைய நிறைவுகளை சுட்டிக்காட்டி நமக்கு விரோதமாக பரியாசம் பண்ணுவார். எப்பவும் பரியாசம் பண்ணிக்கொண்டேதான் இருப்பாங்க. நம்ம ஒருவேளை நம்ம சரீரத்துல பலவீனமா இருந்தானே சொல்லி எப்ப பார்த்தாலும் இவனுக்கு நோய் என்று சொல்லுவார்கள். நம்ம நன்றாக நடந்து கொண்டிருக்கும் போது சொல்லுவார்கள் திமிரப்பார் என்று சொல்லுவார்கள். ஒன்று செய்ய முடியாது என்றா சொல்லுவாங்க. இவரை கொண்டுக்கும் உதவாது என்று சொல்லாது. அப்படியானால் என்ன பண்ணுவாங்க? பரியாசம் பண்ணிக்கொண்டேதான் இருப்பாங்க. இந்த பரியாசம் குற்றச்சாட்டுகளுக்கு நாம் உடன்படாதபடி நிமிர்ந்து நிற்கணும். அதுதான் தேவ பிள்ளைகளாகி நான் உங்களுக்கு கொடுக்கிற செய்தி. எல்லா குற்றச்சாட்டுகளும் ஒரு நாள் அவைகள் வெளியாகும் போது தெரியும் நம்ம குற்றவாளிகள் அல்ல என்பதை. ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்தும்படியாக சுத்தமுள்ளவராக இருக்கிறார். அடியனை கொண்டு உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற செய்தி, குற்றச்சாட்டுகளுக்கு பின்பாக தலை குனிந்து போகாதுங்க. நிமிர்ந்து நின்று நான் அந்த குற்றவாளி அல்ல என்பதை நிரூபிக்கும்படியாக நீங்க உங்கள் பாடை சரியாக செய்து கொண்டு போங்க. கர்த்தர் உங்களை மேன்மையாய் நடத்தும். இந்த சிலுவை நீங்க சுமக்கத்தான் வேண்டும். இந்த சிலுவையை சுமக்கும் போது ஜெயம் உண்டு என்பதை நீங்கள் உணர்வில் நிறுத்தி கர்த்தருக்குள்ளாக நாம் களி கூறுவோம். தொடர்ந்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. குற்றச்சாட்டுகளை கண்டு சோர்ந்து போகாதுங்க. குற்றச்சாட்டுகளுக்கு விட்டு கொடுக்காதுங்க. குற்றச்சாட்டுகள் நம்ம மேற்கொள்ளாதபடி ஆண்டவர் உங்களை பாதுகாப்பாராக. நாம் எழுந்து நின்று நாம் ஒரு பாடலை பாடும்போது ஆண்டவருக்கு என்று காணிக்கை செலுத்தலாம். அதற்கு பின்பாக நாம் திருவிருந்த ஆராதனைக்கு நேராக கடந்து போவோம்.